எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு மட்டன் சுக்கா சிம்பிளாக எல்லாரும் விரும்புகிற மாதிரி வெரி டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அந்த மட்டன் சுக்கா பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கிலோ மட்டன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 லைம், இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். எல்லா மசாலாஸும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை என்னென்னா மினிமம் 30 மினிட்ஸ், நீங்கள் 1 hour கூட ஊற வைக்கலாம், சோக் பண்ணலாம். மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு 1/2 hour கழித்து நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 1/2 hour இதை ஊற வச்சுருக்கிறோம். ஊற வச்ச இந்த மட்டனை என்ன பண்ணிடுறோன்னா, மேரினேட் பண்ண மட்டனை அப்படியே ஒரு யூனிட்டில் போடுறேன். போட்டுக்கிட்டு இப்போ இந்த செக்யூ கேக் ஃபாஸ்ட் குக்கிங்காக இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ டர்போவிலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் டைம் செட் பண்ணியிருக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. மொத்தத்தில் டோட்டலாக இது குக் ஆகிறது ஒரு 4 to 5 மினிட்ஸ் இப்போ குக் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆச்சுது. இங்கே ஸ்டீம் வந்துடுச்சு, குக் ஆகிட்டுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 3 to 5 மினிட்ஸ் we have to wait. Let us wait for another 3 to 5 minutes. இப்போ இதை குக் பண்ணி முடிச்சு 5 மினிட்ஸ் ஆச்சுது. ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம், ஸ்டீம் இல்லை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இதில் தண்ணியே ஊற்றலை, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ சுக்கா பண்ணுற ப்ராசஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை குக் பண்ணியாச்சு. இப்போ இந்த சுக்கா பண்ணுறதுக்காக இந்த யூனிட்டை நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். இந்த எம்டி யூனிட்டை ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். இதை வெங்காயம் வதக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய், நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எண்ணெய் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 1/2 கிலோ ஒரு மட்டனுக்காக ஒரு 3 பெரிய வெங்காயம், நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், இந்த ஸ்டேஜில் ஸ்லிட் பண்ண 2 பச்சை மிளகாய், இப்போ ஒரு 2 காஞ்ச மிளகாய். இது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளேவருக்காக போடுறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணி வச்ச மட்டன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உள்ளே போட்டுருவோம். போட்டு அப்படியே ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் அப்படியே பரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பெப்பர் மேலே தூவிடணும். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
இப்போ கருவேப்பிலை. எப்போதுமே இந்த மாதிரி இது கருவேப்பிலை வந்து ஒரு பியூட்டிஃபுல் அரோமா கொடுக்கும். கொஞ்சம் ஃபைனலாக போடுங்க. இப்போ வெங்காயம் போட்டதுக்கப்புறம் சுமார் ஒரு 5 நிமிடம் வந்து நமக்கு வந்து அந்த அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படி வற்ற வைக்கிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதுதான் உங்களுக்கு இந்த ரியல் டேஸ்ட் வந்து கொடுக்கும் சுக்காவுக்கு. அவ்வளோதான், அருமையான ஒரு மட்டன் சுக்கா ரெடி. இதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டன் சுக்கா சிம்பிளாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னொரு ரெசிபியோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.